சமுதாயத்தை இன்றைக்கு பார்க்கும். சமூக வலைதளங்கள் இது மாதிரி மூழ்கி கிடக்கிறாங்கன்னு சொன்னா, இன்னும் சில சாராரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, செல்போன்ல உட்கார்ந்து கேம் உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. கடந்த காலத்துல நாம சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போது வீதிகள்ல போய் நாம் பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுவோம். ஒரு சமூக ஒரு அந்தஸ்து கிடைக்கும், ஒரு பழக்க வழக்கம் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லாம் இன்னைக்கு எதுல மூழ்கி கிடக்கிறாங்கன்னு சொன்னா, அதிகமான நேரங்கள்ல இன்னைக்கு செல்போன் கேம்லயே நேர காலத்தை வீணாக்கக்கூடியதை பாக்குறோமா இல்ல? எத்தனை நேரங்கள், பகல் இரவு என்று பாகுபாடு இல்லாமல் தூக்கத்தை எல்லாம் துளைத்து இன்றைக்கு செல்போன் கேம்ல மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு இளைய சமுதாயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம். இந்த முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் அதுல மூழ்கி கிடக்கிறாங்கன்னு சொன்னா, இது எங்க கொண்டு போய் விடும் என்ற ஒரு விழிப்புணர்வு இருக்குதா இந்த சமூகத்திற்கு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், நாளை மறுமையில நரகத்துல சில மக்கள் வந்து கிடப்பாங்க. மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், உங்களை இந்த சக்கர் என்ற நரகத்திலே கொண்டு வந்து சேர்த்தது எது? இந்த கேள்வியை கேட்கும் போது அந்த நரகத்திலே கிடந்து அந்த மக்கள் பதில் சொல்லுவாங்களாம், காலு லம் நகுல் முஸல்லி, நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. வலம் நகுல் நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைக்கு உணவளிப்போராக இருக்கவில்லை. வகுன்னா நஹூது மஅல் காயிலீன், உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல சில மக்கள் வீணான காரியங்கள்ல மூழ்கி கிடந்தார்கள், நாங்களும் அவர்களோடு சேர்ந்து இந்த வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோம் என்ற பதிலை அவர்கள் சொல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் வற்றாத பெருங்கருணையும் நம் உயிரினும் மேலான பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அன்னலாரை மார்க்க விஷயங்களில் தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபி தோழர்கள் மீதும் நபி தோழிகள் மீதும் நல்லடியார் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அல்லாஹ்வினுடைய உதவியை நாடி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் மீண்டு நிலவட்டுமாக. பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சமூகத்திலே புறையோடி போய் இருக்கக்கூடிய சமூக தீமைகளை களையெடுக்க வேண்டும். அதிலே மூழ்கி இருக்கக்கூடிய இளைஞர்களை அதிலிருந்து மீட்டெடுக்கும் வண்ணமாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 மாத கால செயல் திட்டமான முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கின்ற அந்த செயல் திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இப்போது இங்கே திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் ஆவடி கிளையின் சார்பாக இந்த பொதுக்கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பொதுக்கூட்டத்திலே முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர் முஹம்மது என்கின்ற தலைப்பில் உரை நிகழ்த்த சொல்லியிருக்கின்றார்கள். பொதுவாக அல்லாஹுவால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோடான கோடி உயிரினங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை மேன்மை மிக்க ஒரு படைப்பாக, சிறந்த ஒரு படைப்பினமாக ஆக்கியிருக்கின்றான். அவ்வாறு மேன்மை மிக்க படைப்பாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு அவனுடைய வாழ்வில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல பருவங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உலகத்தில் பிறக்கும் போது குழந்தை பருவம், அதற்கு பிறகு சில காலங்கள் கழித்த பிறகு இளமை பருவத்தை அடைகின்றார்கள், அதற்கு பிறகு மீண்டும் முதுமை பருவத்தை அடைந்து பலவீனத்தோடு மரணிக்கின்றார்கள். இந்த பருவ மாற்றத்தை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அர்-ரூம் என்ற அத்தியாயத்தினுடைய 54வது வசனத்தில் சொல்லி காட்டும் போது, அல்லாஹுல்லதீ ஹலககும் மின் தஅஃபின், அல்லாஹ்வே உங்களை பலவீனமான நிலையில் இந்த உலகத்தில் படைத்தான், அதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு பலத்தை ஏற்படுத்தினான், அதன் பிறகு மீண்டும் பலவீனத்தையும் வயோதிகத்தையும் ஏற்படுத்தினான் என்று அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். குழந்தை பருவத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எதையுமே அறியாத நிலையிலே பிறக்கின்ற ஒரு மனிதன் அதை தாண்டி இளமை பருவத்தை அடைகின்ற போது பல்வேறு விஷயங்களை பற்றி அறிந்து கொள்கின்றான். பல்வேறு விஷயங்களை தேடி தேடி சென்றடையக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க, ஒரு அனுபவம் மிக்க ஒரு பருவமாக இந்த இளமை பருவம் இருக்கின்றது. அதற்கு பிறகு அவன் முதுமை பருவத்தை அடைகின்ற போது பல்வேறு விஷயங்களை பற்றி அறிந்திருந்தாலும் கூட, ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு எந்த விதமான உடலில் ஒரு பலம் இல்லாத ஒரு பலவீனத்தை அடைந்து மரணிக்கின்றான். இந்த நடுப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய இந்த இளமை பருவம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு பருவமாக இருக்கின்றது. இந்த இளமை பருவத்தில் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனிடத்திலே ஏராளமான நல்ல பண்புகள் இருக்க வேண்டும். தனி மனித ஒழுக்கத்திலே அந்த மனிதன் சிறந்து விளங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அவன் சார்ந்து வாழக்கூடிய அந்த சமூகத்தில் சமூக நல்லிணக்கத்தை பேணக்கூடியவனாக இந்த இளைஞன் இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் ஆண்களிடத்திலும் எதிர்பார்க்கின்றது, பெண்களிடத்திலும் எதிர்பார்க்கின்றது.
அப்படிப்பட்ட உன்னதமான ஆக்கப்பூர்வமாக மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க பருவமாக இருக்கக்கூடிய இந்த இளமை பருவத்தை இந்த முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எவ்வாறு அதனை உபயோகிக்கின்றார்கள், அந்த இளமை பருவத்திலே இந்த உலகத்திலே வாழ்கின்ற நேரத்தில் எப்படியெல்லாம் அதை பயன்படுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கின்றானோ அந்த அடிப்படையிலே இந்த பருவத்தை கழிக்கின்றார்களா? இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நாளை மரணத்திற்கு பிறகு அடைய இருக்கக்கூடிய அந்த மறுமையினுடைய வெற்றிதான் ஒரு முஸ்லிமுக்கு இலக்காக இருக்க வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வலியுறுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள், இளம்பெண்கள் அந்த மறுமையினுடைய வெற்றியை இலக்காக கொண்டு பயணிக்கின்றார்களா என்று நாம சிந்தித்து பார்க்க கூடிய சூழ்நிலையில இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்கின்ற இளைஞர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் கூட ஏராளமான நேரங்களில் சமூக தீமைகளிலே மூழ்கி இருப்பதை பார்க்கின்றோம். ஒரு சமூகத்திலே என்னென்னவெல்லாம் தீமைகள் பரவி இருக்கின்றதோ அந்த தீமைகளிலே முழுக்க முழுக்க இந்த முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களிலே பெரும்பாலான ஆண்களும் பெண்களும் மூழ்கி இருக்கக்கூடியதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழகான முறையிலே சொல்லி காட்டினார்கள், லா யஅதி அலைக்கும் ஜமான், உங்களிலே ஒரு காலம் வந்தது என்று சொன்னால் அதற்கு பிறகு வரக்கூடிய காலம் என்பது அதை விட மிக மோசமானதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரித்து சென்றிருக்கின்றார்கள். அந்த எச்சரிக்கையின் அடிப்படையிலே நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தினுடைய சமூகத்தினுடைய நிலையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த காலங்களை விட இப்போது இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது இந்த சமூகத்திலே ஏராளமான தீமைகள் எங்கு பார்த்தாலும் பரவி இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் ஒரு மனிதன் ஒரு தீமையை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த தீமையை அந்த பாவத்தை தேடி செல்ல வேண்டிய ஒரு நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அதையெல்லாம் தாண்டி மனிதர்களை தேடி அந்த பாவங்கள், மனித சமூகத்தை தேடி அந்த தீமைகள் தேடி நம்மை வரக்கூடிய காலநிலையாக இன்றைக்கு மாறி இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் தீமைகள், எங்கு பார்த்தாலும் சமூக சீர்கேடுகள் ஏராளமான அளவிலே இன்றைக்கு இந்த சமூகத்திலே தீமையான காரியங்கள் பரவி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்லாமிய மார்க்கம் இந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை, ஒரு இளமை பருவத்தை ஒருவன் அடைகின்றான் என்று சொன்னால் அந்த இளமை பருவத்தில் ஒரு மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் சரியான முறையிலே வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களிலே, இளம்பெண்களிலே பெரும்பாலான மக்களுடைய நிலையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் யாரை முன்மாதிரியாக ஏற்று செயல்பட வேண்டுமோ, யாருடைய கொள்கையை முன்மாதிரியாக எடுத்து தூக்கி பிடித்து தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட கொள்கைகளை எல்லாம் காற்றில் பறக்க விட்டு ஏதோ கேடுகட்டவர்கள் பின்னால் இன்றைக்கு இந்த சமூகத்தைச் சேர்ந்த பெரும்பாலான இளைஞர்கள், இளம்பெண்கள் செல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அழகான ஒரு முன்மாதிரியாக எடுத்து காட்டுகின்றான். இதோ இந்த அண்ணலம் பெருமான் அவர்களுடைய வாழ்க்கையில் அழகான முன்மாதிரி உங்களுக்கு இருக்கின்றது. அவர்களுடைய வாழ்க்கை முறை உன்னதமானது, அவருடைய ஒழுக்கம் மேம்பட்ட ஒரு நிலை உடையது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய ஒரே ஒரு சுண்டு விரல் கூட அந்நிய பெண்கள் மீது, எந்த ஒரு அந்நிய பெண்ணின் மீதும் பட்டது கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு உன்னதமான ஒரு ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து மரணித்தவர், ஒரு உன்னதமான ஒரு தலைவர் அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா என்று சொல்லப்படக்கூடிய பிரிட்டன் தேசத்தைச் சேர்ந்த ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்கின்றார், நான் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒருவேளை இந்த முஹம்மது நபி அவர்கள் உயிரோடு வாழ்ந்தார் என்று சொன்னால் நான் இருக்கக்கூடிய இந்த பிரிட்டன் தேசம் முழுவதுமாக அவருடைய ஆட்சியின் கீழாகத்தான் இருந்திருக்கும் என்று ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்கின்றார் என்று சொன்னா, இது மாதிரி ஏராளமான உன்னதமான ஒரு புகழுக்கு சொந்தக்காரர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஏராளமான இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். ஒரு இடத்தில் 10வது அத்தியாயத்தினுடைய 16வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால்,
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது நபி அவர்களை பற்றி எடுத்து சொல்கின்றான். நபியே, அவரிடத்தில் நீங்கள் கேளுங்கள், குல் லௌஷா அல்லாஹுமா தலௌதுஹு அலைக்கும் வலா அதுராக்கும் பிஹி ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரும் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கின்றான், அல்லாஹ் நாடி இருந்தால் அவன் உங்களுக்கு இந்த கொள்கையை எடுத்து நான் சொல்லி இருக்க மாட்டேன். அவனும் உங்களை இந்த மார்க்கத்தில் இருந்திருக்க செய்ய மாட்டான். உங்களோடு இத்தனை ஆண்டு காலம் நான் வாழ்ந்திருக்கின்றேனே, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கவில்லையா? நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று நபியே அந்த மக்களிடத்திலே நீங்கள் கேளுங்கள். யாரை பார்த்து சொல்கின்றான்? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கின்றான். எந்த வாழ்க்கையை எடுத்து சொல்றான் சொன்னா, நபித்துவத்திற்கு முன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையை வாழ்ந்தாங்கல்ல. ஒரு மனிதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதராக தேர்ந்தெடுக்கின்றான். தூதராக தேர்ந்தெடுத்து அவர் பொது வாழ்க்கையில் வந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றார் சொன்னா அது வேற. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய தூதரை பார்த்து எந்த வாழ்க்கையை எடுத்து அந்த மக்கள் முன்னாடி போட சொல்றான்னு சொன்னா, நபித்துவத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார்கள், இத்தனை ஆண்டு காலம் உங்களோடு நான் உங்கள் மத்தியிலே வாழவில்லையா? என்னுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் பார்க்கவில்லையா? என்னுடைய ஒழுக்கத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? என்னுடைய அணுகுமுறையை நீங்கள் பார்க்கவில்லையா? என்று நபியே நீங்கள் அந்த மக்களிடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய தூதரை பார்த்து சொல்றான்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமான ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அண்ணன் பெருமானார் அவர்கள். இன்னும் நாம தெளிவாக அவருடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சஹீஹ் புகாரிலே 3வதாக வரக்கூடிய செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அல்லாஹ் தூதராக நபியாக தேர்ந்தெடுக்கின்றான். ஹிரா குகையிலே இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் அந்த நபித்துவத்தை கொடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பயந்தவர்களாக, என்ன தனக்கு நேர்ந்தது என்பதை சிந்திக்க முடியாதவர்களாக, பயந்தவர்களாக தன்னுடைய மனைவி கதீஜா நாயகி அவர்களிடத்தில் ஓடோடி வருகின்றார்கள், என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள். அப்போது பயந்த வண்ணமாக வந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அரவணைத்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆதரவாக அரைமணிப்பாக சில வார்த்தைகளை எடுத்து சொல்கின்றார்கள். அந்த வார்த்தைகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை நாம் இந்த ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். கதீஜா நாயகி சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா யுஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். என்ன காரணம் என்று சொன்னால், இன்னக லதஸிலுர் ரஹீம் வ தஹ்மிலுல் கல் வ தக்ஸிபுல் மஹதூம் வ தக்ரில் லைஃப். அடுக்கடுக்காக அப்படி அடுக்கிக் கொண்டே செல்கின்றார்கள். வ துஈனு அலா நவாயிபில் ஹக், நீங்கள் உறவினர்களை சேர்த்து அனுசரித்து வாழக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். சுமக்க முடியாத சுமையை சுமக்க முடியாம கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுடைய சுமையை நீங்கள் சுமக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். விருந்தினர்களை உபசரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். வறியவர்களுக்காக யாரெல்லாம் சமூகத்திலே வறுமையிலே அல்லோலப்படுகின்றார்களோ அந்த வறியவர்களுக்காக நீங்கள் பாடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். சத்திய சோதனையிலே ஆட்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்புகளை பற்றி, அவரிடத்தில் இருந்த அந்த இயற்கையான அந்த குணநலன்களை பற்றி கதீஜா நாயகி அப்படியே பட்டியலிடுகின்றார்கள். அந்த பண்புகளை எல்லாம் இன்றைக்கு எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்னாடியே இப்படிப்பட்ட ஒரு குணநலன்களை, உயர்ந்த நல்ல பண்புகளை உடையவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த பண்புகள்ல ஏதாவது ஒரு பண்பு இன்றைக்கு இளைஞர்களாக இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இருக்கின்றதா? இந்த சமூகத்திலே இளைஞர்களாக இளம்பெண்களாக இருக்கக்கூடிய மக்களிடத்திலே இத்தனை பண்புகள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருந்துச்சு இல்ல? இதுல ஏதாவது ஒரு பண்பு, உறவினர்கள் உபசரிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், சமூகத்தில் ஏராளமான மக்கள் கஷ்டப்படக்கூடிய இருக்கிறார்களே அவர்களுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய ஒரு பண்பாக இருக்கட்டும், விருந்தினர்களை உபசரிக்கக்கூடிய ஒரு பண்பாக இருக்கட்டும், நிறைய சுமக்க முடியாத சுமையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பிறருடைய சுமையை சுமக்கக்கூடிய ஒரு பண்பாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பண்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் இருக்குதான்னு பார்த்தோன்னு சொன்னா, அப்படியே இதற்கு அப்படியே நேர் மாற்றமாக, எப்படி ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒருவரிடத்திலே நல்ல ஒரு பண்புகள் இருக்க வேண்டுமோ அதற்கு நேர் மாற்றமாக ஏராளமான தீமையான பண்புகள், ஏராளமான விரும்பத்தகாத காரியங்கள் இன்றைக்கு பெரும்பாலான மக்களிடத்திலே குளிமை போய் இருக்கிறத பார்க்கிறோம். என்ன காரணம்?
இத்தகைய பண்புகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களிடத்திலே அதிகமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், யாரை முன்மாதிரியாக ஏற்று செயல்பட வேண்டுமோ அவருடைய வாழ்க்கையை அப்படியே விட்டுவிட்டு, அவருடைய போதனைகள் எல்லாம் அப்படியே காற்றில் பறக்க விட்டுவிட்டு, அதன்பால் கவனம் செலுத்தி அதனுடைய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டிய இந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏதோ கேடுகட்டவர்களுடைய பின்னாடி இன்றைக்கு போறதை பார்க்கிறோம். யார் யாரை எல்லாமோ தன்னுடைய நாயகர்களாக, யார் யார்களை எல்லாமோ தன்னுடைய முன்மாதிரிகளாக, சினிமா கூத்தாடிகளை எல்லாம் இன்றைக்கு ஒரு முன்மாதிரிகளாக தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பின்னாடி இன்றைக்கு செல்லக்கூடியதை பார்க்கிறோம். சினிமாக்களே தன்னுடைய தலைவன் எப்படியெல்லாம் காட்சியளிக்கின்றானோ அதையெல்லாம் இன்றைக்கு பார்த்து பார்த்து அவனை போன்றே தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். தலைமுடி வைத்திருக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் சரி, ஆடை அணியக்கூடிய அந்த விஷயமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையிலே பிறரோடு பழகக்கூடிய நிலையை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்றைக்கு எல்லாவற்றிலுமே இன்றைக்கு இந்த கேடுகட்டவர்கள் பின்னாடி செல்லக்கூடியவர்களாக இன்றைக்கு மாறி இருக்கிறத பார்க்கிறோம். அதனுடைய பாரதூரமான நிலைக்கு இன்னைக்கு எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னா, இந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய கவலைப்படக்கூடிய நிலை இன்றைக்கு எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னா, அவர்களுடைய அந்த பேர்களுக்கு முன்னாடி இந்த நடிகர்களுடைய பேர்களை எல்லாம் இன்றைக்கு சேர்த்து ஏதோ ஒரு பட்ட பெயர் மாதிரி இன்றைக்கு சூட்டிக்கொண்டு அதையே இன்றைக்கு வழக்கமாக இன்றைக்கு தங்களுடைய பெயரை அப்படி இன்றைக்கு மாற்றிக் கொள்கின்றார்கள். ரஜினி ரஹமத்துல்லா என்று பெயரை வைத்துக் கொள்கின்றார்கள், தளபதி அப்துல்லா என்று பெயரை வைத்துக் கொள்கின்றார்கள். இப்படி தன்னுடைய அழகான அந்த பெயருக்கு முன்னால் இந்த கூத்தாடிகளுடைய பெயர்களை எல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டு அவர்களை போன்றே தங்களை மாற்றிக்கொள்வது, அவர்களை போன்றே உடை அணிந்து கொள்வது, அந்த உடை அணிந்து கொள்ள விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா கொஞ்சம் ஒரு ஒழுக்கமான உடையா இருந்தா பரவாயில்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுடைய நிலை எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னா, அவருடைய ஆடை அணியக்கூடிய விதத்தை எடுத்து பார்த்தோம் சொன்னா பார்த்தாலே கண் கூசக்கூடிய அளவிற்கு. பொது இடத்துல ஒரு ஆடையை போட்டு போறான்னு சொன்னா அங்க கொஞ்சம் கிழிஞ்சதுமாக, இங்க கொஞ்சம் கிழிஞ்சதுமாக, இது எல்லாம் இன்றைக்கு இந்த இளைஞர்களை இன்றைக்கு ஒரு நிலையை நோக்கி தள்ளுது. என்ன காரணம்? இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று யோசனை பண்ணி பார்த்தேன்னு சொன்னா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த சினிமா தான். பெண்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்களும் இன்றைக்கு இந்த ஆடை விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு ஒழுக்கமான ஒரு ஆடை அணிய சொல்லுதா இல்லையா? இஸ்லாமிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்நிய ஆடவர்கள் முன்னிலையில் தங்களுடைய அழகை வெளிக்காட்டாத அளவிற்கு அழகான ஒரு ஹிஜாப் என்ற ஒரு முறையை கற்றுக் கொடுக்கின்றது. தங்களுடைய அழகு வெளியே தெரிந்துவிடக் கூடாது, மகரமான உறவுகளை தாண்டி மற்ற அந்நிய ஆடவர்கள் மத்தியிலே உங்களுடைய ஹிஜாபை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியமான ஒரு ஆடையை கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த சில பெண்கள் கடை தெருவுக்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடையை பார்த்து மற்ற ஆடவர்கள் எல்லாம் கண்கூசக்கூடிய அளவிற்கு, பார்த்தாலே அப்படி கீழே குனியக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய இன்றைக்கு ஆடை அணியக்கூடிய நிலை இன்றைக்கு மாறி இருக்கின்றது. ஹிஜாப் அணியக்கூடிய விஷயத்தை இன்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையிலே இந்த ஹிஜாப் கூட இன்றைக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கு உருமாறி இருக்குது அப்படி சொன்னா, பெண்கள் அணியக்கூடிய இந்த ஹிஜாப்ல கூட இன்றைக்கு ஃபேன்சி புர்கா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உடலை எல்லாம் அப்படியே அங்கு அவயங்களை அப்படியே காட்டக்கூடிய அளவில், இதெல்லாம் ஒரு முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அணியக்கூடிய ஒரு ஆடையா? என்ன காரணத்திற்காக அல்லாஹ் அந்த ஆடையை அணிய சொல்லி இருக்கின்றான்? இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ஆடை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கொடுத்திருக்கின்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் ஏற்படக்கூடிய ஏராளமான சமூக சீர்கேடுகளுக்கு இது மாதிரியான ஒரு ஆடையும் ஒரு காரணமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து என்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பல்வேறு பாதிப்புகளிலிருந்து என்னை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் அழகான ஒரு ஆடை எனக்கு வழங்கி இருக்கின்றது என்று அந்த ஆடை ஒழுங்கை பேணக்கூடிய நிலையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த நிலையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த ஆடை ஒழுங்குமுறை என்பது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் சமூகத்தை சேர்ந்தவர்கள் போட்டு போகக்கூடிய இந்த உடை எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னா அப்படியே அதற்கு நேர்மாற்றமாக இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான சமூக சீர்கேடுகளுக்கு சினிமாவும் ஒரு காரணமா இருக்குதா இல்லையா? அதிகமான காரணமாக இன்றைக்கு இந்த சினிமாக்கள் இருக்கிறதா இல்லையா? இந்த சினிமாக்களை பார்த்து 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 அதிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய இந்த இளைய சமூகம் எந்த அளவுக்கு அவர்களுடைய புத்தி மழுங்கடிக்கப்படுதுன்னு சொன்னா,
அந்த சினிமாவை பார்த்து அந்த திரையிலே தோன்றக்கூடிய நாயகனுக்காக வேண்டி நான் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயார். அவர்கள் எல்லாம் இன்றைக்கு தன்னுடைய தலைவனாக எடுத்து வைத்துக் கொண்டு, ஒருவேளை அந்த சினிமா நாயகன் ஒருவேளை அரசியல் கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை ஆரம்பித்து அரசியலில் வருவான் என்று சொன்னால், அவனுக்கு பின்னால் இன்றைக்கு கொடிபிடித்து செல்லக்கூடிய சமூகமாக இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு மாறி இருக்குதுன்னு சொன்னா, ஆண்களை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இளைஞர்கள் அதுல ஒரு கூட்டம் அவனுக்கு பின்னாடி கொடி பிடிச்சு கொண்டு, இவன் தான் என்னுடைய தலைவன், இதோ என்னுடைய தலைவன் வந்து விட்டான் என்று அவனுக்கு பின்னாடி அப்படியே சொல்றத பார்க்கிறோம். பெண்களும் கூட விதிவிலக்கு கிடையாது. இந்த சமூகத்தை சேர்ந்த பெண்கள் கூட ஹிஜாபை போட்டுக்கொண்டு இது மாதிரியான கேடுகட்ட கூத்தாடிகளுக்கு பின்னாடி போய் கொடிபிடித்துக் கொண்டு அவனை தலைவன் என்று சொல்கின்றார்கள். அவன்தான் எங்களுக்கெல்லாம் சாமி என்று சொல்கின்றார்கள். எப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான வார்த்தை! இன்றைக்கு கூட செல்போன்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு நாயகனை எடுத்து வைத்துக் கொண்டு தலைவன் என்கின்றார்கள். இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு இப்படிப்பட்டவர்களை எது தள்ளுதுன்னு பார்த்தோம் சொன்னா, இந்த சினிமாக்கள் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட ஏராளமான சீர்கேடுகள் இன்றைக்கு சமூகத்தில் உலவலாவிக் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். சினிமாக்களை தாண்டி இன்றைக்கு சமூக வலைதளங்கள் பக்கம் வந்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு கையில வைத்திருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு போன்கள் மூலமாக இன்றைக்கு இந்த இளைஞர்கள் இளம்பெண்கள் அதிகமான நேரங்களிலே இந்த சமூக வலைதளங்களிலே மூழ்கி கிடக்கின்றார்கள். சமூக வலைதளங்கள் வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, பேஸ்புக் போன்ற சமூக வலைதளமாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, அதிலே ஐடியை உருவாக்கி வைத்துக் கொண்டு நேர காலம் இல்லாமல் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அழகான ஒரு வாழ்வியலை கற்றுத்தருகின்றது. இறைவனுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்க வேண்டும், தொழுகைக்காகவே நேரத்தை ஒதுக்க வேண்டும், திருமறை குர்ஆனை எடுத்து ஓதுகின்ற அந்த நல்ல காரியங்களுக்கெல்லாம் நாம் இந்த நேரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய நிலையில், அல்லாஹ்வுடைய தூதர் அண்ணல் பெருமானார் அவர்கள் அழகான ஒரு வாழ்வியல் வழிகாட்டுதலை வாழ்ந்து காட்டி மரணித்திருக்கக்கூடிய இந்த நிலையில் அவரை பார்த்து வாழ வேண்டிய இந்த சமூகம் இன்றைக்கு ஏராளமான அதிகமான நேரங்கள்ல இந்த சமூக வலைதளங்களிலே மூழ்கி கிடக்கிறாங்கன்னு சொன்னா நேரம் காலம் இல்லாமல். இதனால் இன்றைக்கு ஏராளமான பாதிப்புகள் இருக்குதா இல்லையா? இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆய்வறிக்கை எடுத்து இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சமூக வலைதளங்களை நேர காலம் இல்லாமல் இந்த இளைஞர்கள் இளம்பெண்கள் பயன்படுத்துவதனால் ஏராளமான உடல் ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றார்கள், ஏராளமான மன ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாக்குகின்றார்கள். அதிலேயே அதிகமான நேரங்கள் மூழ்கி கிடக்கும் போது ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது என்று புள்ளி விவரங்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அதிலேயே இன்றைக்கு அதிகமான நேரங்கள் மூழ்கி கிடக்கிறாங்க. அதுல மூழ்கி கிடந்து என்ன செய்யறாங்க? இதை நோக்கி இந்த சமூக வலைதளங்கள் இந்த மக்களை தள்ளுகின்றது என்று பார்த்தோம் என்று சொன்னால், தவறான அனுகூலங்கள், தவறான தனிமை சந்திப்புகளுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றதா இல்லையா? மார்க்கம் அழகான முறையை சொல்லி காட்டுகின்றது. லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பி இம்ரத்தின், ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனிமையில் இருக்கக்கூடாது. லா துஹில்ல லஹு, அவ்வாறு தனிமையில் இருந்தார் என்று சொன்னால் ஃபைன்ன சாலிஸஹும ஷைத்தான், அந்த ஆணோடும் அந்த பெண்ணோடும் மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கின்றான். வழிவகுக்குதா இல்லையா? இன்றைக்கு இந்த சமூக வலைதளங்கள் மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்துல யாருன்னே தெரியாது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு அந்நிய பெண்ணோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு அந்நிய ஆணோடு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு ஆண், அந்த பக்கம் ஒரு பெண், தனிமை. அவ்வாறு தனிமையில் இருந்தார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் தனியாக இல்லை, உங்களோடு மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கின்றான். மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஷைத்தான் என்னத்தை தூண்டுவான்? அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில தொழுகையை குறித்து தூண்டுவானா? நன்மையான காரியங்களை குறித்து தூண்டுவானா? ஷைத்தான் இருந்தான் சொன்னா அவன் தூண்டக்கூடிய விஷயம் பாரதூரமான விஷயம்தான். ஏராளமான தீமைகளை உள்ளத்திலே தூண்டுவான். அப்படியே பேசி நின்று கொண்டே இருக்கும், அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னா, இயற்கைக்கு முரணான, சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புக்கு எதிரான கள்ள தொடர்புகள் இன்றைக்கு சமூகத்திலே அதிகமாவதற்கு இந்த தனிமை சந்திப்புகள் ஒரு காரணமா இருக்குதா இல்லையா? இதுதான் இன்றைக்கு முழுமுதற் காரணமா இருக்குதா இல்லையா? சமூக வலைதளங்கள் மூலமாக பழகி 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 பழகி
போய் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இயற்கைக்கு முரணான உறவிலே போய் இன்றைக்கு ஏராளமான இளைஞர்கள் இளம்பெண்கள் இன்றைக்கு அதிலே மூழ்கிறாங்களா இல்லையா? பத்திரிகைகள் வரக்கூடிய செய்திகளை எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னா திருமணமான ஆணாக இருந்தாலும் சரி, திருமணமான பெண்ணாக இருந்தாலும் கூட அவர்கள் கூட இதிலே விதிவிலக்கு இல்லாமல் இது மாதிரியான ஒரு தவறான உறவை நோக்கி தள்ளக்கூடியதை இன்றைக்கு இந்த சமூக வலைதளங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தீமைகளை நோக்கி இந்த சமூக வலைதளங்கள் தள்ளுதா இல்லையா? எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இரக்க குணம் என்பது அடிப்படையிலே இருக்கக்கூடிய ஒரு குணம். இது எப்படிப்பட்ட ஒரு போதை என்று சொன்னால் கொஞ்சம் நாம ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். அதிலேயே மூழ்கி கிடந்து ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்படி மாற்றப்படுதுன்னு சொன்னா அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து இரக்கத்தை அப்படியே ஒட்டுமொத்தமாக துடைத்தெடுத்து இது மாதிரியான உறவுகளுக்கு இடையூறாக கணவர் வருவார் என்று சொன்னால் அவரை கொலை செய்ய கூட தயங்குவதில்லை. மனைவி வருவார் என்று சொன்னால் அவரையும் கொலை செய்ய தயங்குவதில்லை. இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு தான் பெற்றெடுத்த குழந்தைகள், சின்னஞ்சிறு குழந்தைகள், அந்த குழந்தைகள் கூட இந்த உறவுக்கு இடையூறாக இருப்பார் என்று சொன்னால் தான் விரும்பக்கூடிய அந்த அந்நிய ஆணோடு தான் போக வேண்டும், அந்த அந்நிய பெண்ணோடு தான் செல்ல வேண்டும், அதற்கு இடையூறாக நான் பெற்றெடுத்த பிள்ளை இருந்தாலும் பரவாயில்லை அவரையும் இன்றைக்கு ஈவு இரக்கம் இல்லாமல் கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த சமூக வலைதளங்கள் மூழ்கி கிடக்கக்கூடிய இந்த பாரதூரமான விஷயம் ஒரு ஆணை ஒரு பெண்ணை தள்ளுதுன்னு சொன்னா நடக்குதா இல்லையா? இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த தமிழகத்தில் இந்த சமூகத்தில் இது மாதிரியான ஏராளமான சம்பவங்கள் ஏராளமான விஷயங்கள் நடக்குதா இல்லையா? அதிலேயே நேரம் காலம் இல்லாம மூழ்கி கிடக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை இன்றைக்கு பார்க்கிறோம். சமூக வலைதளங்கள் இது மாதிரி மூழ்கி கிடக்கிறாங்கன்னு சொன்னா இன்னும் சில சாராரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா செல்போன்ல உட்கார்ந்து நேரங்களை எல்லாம் மீனடித்து செல்போன்ல கேம் உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. கடந்த காலத்துல நாம சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போது அதிகமான நேரங்கள் நாம விளையாடுவோம். வீதிகளில் போய் நாம் பம்பரை விளையாடுவோம், கோலி விளையாடுவோம், பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுவோம். ஒரு சமூக ஒரு அந்தஸ்து கிடைக்கும், ஒரு பழக்க வழக்கம் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த 2K கிட்ஸ் அதை தாண்டி இன்றைக்கு நிறைய பேர்களை வைத்துக் கொள்கின்றார்கள். அவர்கள்லாம் இன்னைக்கு எதுல மூழ்கி கிடக்கிறாங்கன்னு சொன்னா அதிகமான நேரங்கள்ல இன்னைக்கு இந்த செல்போன் கேம்லயே இன்றைக்கு நேர காலத்தை வீணாக்கக்கூடியதை பார்க்கிறோமா இல்லை? எத்தனை நேரங்கள் பகல் இரவு என்று பாகுபாடு இல்லாமல் தூக்கத்தை எல்லாம் துளைத்து இன்றைக்கு செல்போன் கேம்ல மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு இளைய சமுதாயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இந்த முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் இளம்பெண்களும் அதில் மூழ்கி கிடக்கிறாங்கன்னு சொன்னா இது எங்க கொண்டு போய் விடும் என்ற ஒரு விழிப்புணர்வு இருக்குதா இந்த சமூகத்திற்கு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், நாளை மறுமையில நரகத்துல சில மக்கள் வந்து கிடப்பாங்க. அப்ப அந்த நரகத்துல கிடக்கிற மக்களிடத்திலே வந்து ஒரு கேள்வி கேட்கப்படும், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், உங்களை இந்த சக்கர் என்ற நரகத்திலே கொண்டு வந்து சேர்த்தது எது? இந்த கேள்வியை கேட்கும் போது அந்த நரகத்திலே கிடந்து அந்த மக்கள் பதில் சொல்லுவாங்களாம், காலு லம் நக்குல முசல்லி, நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை, வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைக்கு உணவளிப்போராக இருக்கவில்லை, வகுன்னா நஹூது மஅல் ஹாயிலீன், உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் சில மக்கள் வீணான காரியங்கள்ல மூழ்கி கிடந்தார்கள், நாங்களும் அவர்களோடு சேர்ந்து இந்த வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோம் என்ற பதிலை அவர்கள் சொல்லுவார்கள். யாரெல்லாம் தொழுகைக்காக நேரம் ஒதுக்கவில்லையோ, நல்ல காரியங்களுக்காக நேரம் ஒதுக்கவில்லையோ, என்னென்ன நற்காரியங்கள் இருக்குதோ அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு இந்த செல்போன்ல சமூக வலைதளங்கள்ல ஆன்லைன் கேம்கள்ல என்று நேரம் காலம் இல்லாமல் மூழ்கி கிடத்து நேரங்களை எல்லாம் வீணடித்துக் கொண்டிருக்கின்றோமோ அவர்கள் நாளை இது மாதிரி புலம்புவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு எச்சரிக்கையாக சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் இதுவெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா இல்லையா? இதுவெல்லாம் இன்றைக்கு நாம் அதில் அதிகமாக நாம் கவனம் செலுத்த வேண்டுமா இல்லையா? இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இன்னும் சில மக்களை பார்த்தோம் என்று சொன்னால் பலவிதமான போதைகள்ல இன்றைக்கு ஏராளமான இளைஞர்கள் மூழ்கி கிடக்கின்றார்கள். கடந்த காலங்கள்ல ஓரஞ்சாரமாக நின்று ஒரு பீடியை வந்து குடிப்பாங்க, சிகரெட்டை அடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க, தன்னை பெற்றெடுத்த தகப்பன் வந்தான்னு சொன்னா அப்படியே ஓடி ஒளிவார்கள்.
யாராவது தூரத்து உறவினர்கள் பார்த்துவிடக் கூடாது என்று ஓடி ஒளிவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எச்சரிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, பீடி சிகரெட்டை எல்லாம் தாண்டி மதுவிலே இன்றைக்கு ஏராளமான இளைய சமுதாயம் மூழ்கி கிடக்கின்றது. அதையும் தாண்டி ஏராளமான போதைப் பொருட்கள், கஞ்சாவாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி ஏராளமான போதைப் பொருட்கள் மாணவர்கள் முதற்கொண்டு, பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள், பெண்கள் முதற்கொண்டு இன்றைக்கு இது மாதிரியான போதை பழக்கங்கள்ல அதிகமான மக்கள் மூழ்கி கிடக்கிறாங்களே. இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் அதுல போய் விட்டில் பூச்சிகளாக போய் விழலாமா? யார் யாரெல்லாமோ போய் விழுறாங்க. என்னோட கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் செல்கின்றார்கள். அதனால் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் செல்லலாமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வலா துல்கு பி ஐதீக்கும் இலா தஹலுகா, உங்களுடைய கைகளை அழிவின் பக்கம், நாசத்தின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். வஹ்சினு, நன்மையான காரியங்களை செய்யுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மை செய்வோரை அல்லாஹ் விரும்புகின்றான். இது மாதிரி நன்மையான காரியங்களை ஊக்குவிக்கக்கூடிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் இன்றைக்கு போதையிலே மூழ்கி அழிவை நோக்கி செல்லக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா? இந்த போதையில் மூழ்குவதனால் ஏராளமான சமூக சீர்கேடுகள், இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய ஏராளமான தீமைகளுக்கு, பாவங்களுக்கு முழுமுதற் காரணமாக இது மாதிரியான போதை, சினிமாக்கள், சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒரு அழகான ஒரு வழிகாட்டுதலை இந்த இஸ்லாமிய மார்க்கம் வழங்கி இருக்கின்றது. ஒருவேளை மார்க்கம் வழிகாட்டுகின்ற அடிப்படையில் இந்த இளமை பருவத்தில் வணக்க வழிபாடுகளிலேயே மூழ்கி திளைத்தவர்களாக, இன்னவிர நன்மையான காரியங்களிலே அதிகமாக நேரங்களை ஒதுக்கி ஈடுபடக்கூடியவர்களாக ஒரு மனிதன் இந்த இளமை பருவத்தில், ஒரு இளைஞன், ஒரு இளம்பெண் வாழ்ந்து மரணித்தான் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் மறுமையில் கொடுக்கக்கூடிய ஒரு வெகுமதி என்ன தெரியுமா? நாளை மறுமை நாளில் இந்த உலகமெல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு எல்லா மக்களுமே அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்தில் கூட்டம் கூட்டமாக, பெரும் பெரும் படைகளாக திரண்டு நிற்கக்கூடிய அந்த மஹ்ஷர் மைதானத்திலே இன்றைக்கு பல மைல் தூரத்திலே இருக்கக்கூடிய சூரியனை அல்லாஹ் சில மைல் தூரத்திலே கொண்டு வந்து நிப்பாட்டுவான், தலைக்கு மேலாக. அப்போது சில மனிதர்கள் தங்களுடைய கரண்டைக்கால் அளவிலே வேர்வையிலே மூழ்கியவர்களாக இருப்பார்கள். சில மக்கள் முட்டிக்கால் அளவு வேர்வையிலே மூழ்கியவர்களாக இருப்பார்கள். சில மனிதர்கள் தன்னுடைய இடுப்பு அளவிலே மூழ்கியவர்களாக இருப்பார்கள். சில மனிதர்கள் கழுத்து வரைக்கும் வேர்வையிலே மூழ்கியவர்களாக இருப்பார்கள். இப்படி பல கேட்டகரி இருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டினார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லஹு, எந்த விதமான நிழலும் இல்லாத அந்த நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய சிம்மாசனமாக இருக்கக்கூடிய அரிசின் நிழலை 7 சாராருக்கு வழங்குவான். 7 சாராரை அல்லாஹ்வுடைய தூதர்கள் பட்டியலிடுகின்றார்கள். அதுல ஒரு சில விஷயம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி, ஒருவன் தன்னுடைய இளமை பருவத்தில் வணக்க வழிபாடுகளில் மூழ்கி திளைத்திருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே தன்னுடைய அரிசியின் கீழ் நிலை கொடுப்பான். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், ஒரு மனிதனுடைய உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்புடையது அப்படி இருந்தது என்று சொன்னால் அவனுக்கும் அல்லாஹ், அந்த மனிதருக்கும் அல்லாஹ் தன்னுடைய அரிசியின் கீழ் நிலை கொடுப்பான். இந்த ஒரு நிலையை நாம் அடைவதற்கு ஆசைப்பட வேண்டுமா இல்லையா? மற்ற அந்த 5 கேட்டகரி எடுத்து பார்த்தோம்னு சொன்ன ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் ஒரு இளமை பருவத்தில் அல்லாஹ் அருக்குடையாக வழங்கி இருக்கக்கூடிய அந்த பருவத்தை சரியான முறையிலே பயன்படுத்தி இந்த சமூகத்தில் என்னுடைய நண்பன் யாராக இருந்தாலும் சரி, தீமைகளை மூழ்கி இருக்கிறானா, நான் போட்டும், என்னுடைய நிலை அப்படி இருக்கக்கூடாது. சமூக தீமைகளிலே மூழ்கி இருக்கின்றானா, என்னுடைய நிலை அப்படி இருக்கக்கூடாது. என்னுடைய நிலை, நான் நாளை மறுமையினுடைய வெற்றியை எதிர்பார்த்து நான் பயணிக்கின்றேன். மறுமையிலே நான் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹ் அவனுடைய தூதர் மூலமாக அழகான ஒரு வாழ்வியலை எனக்கு காட்டி தந்திருக்கின்றான்.
அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை நான் இந்த இளமை பருவத்தில் எப்படிப்பட்ட ஒரு சமூக சீர்கேடு இருந்தாலும் சரி, அதில் எல்லாம் என்னுடைய நேரத்தை வீணாக்காமல், அதில் எல்லாம் என்னுடைய கவனத்தை நான் செலுத்தாமல், இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். என்னுடைய நண்பர்கள் ஒருவேளை அந்த தீமையான காரியங்களில் மூழ்கி இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலும் நான் இதை போய் நான் எடுத்து சொல்ல வேண்டும். அவர்களை அந்த தீமைகளிலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வரக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு முன்மாதிரியாக நான் என்னை மாற்றிக்கொள்வேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அவர் யார்? எனக்கான ஒரு தலைவர், எனக்கான ஒரு அழகான ஒரு முன்மாதிரி. அவருடைய வாழ்க்கையில் எனக்கு தேவையான எல்லா அம்சங்களும் நிறைந்து இருக்கின்றது. பத்த கேடுகட்டவருடைய வாழ்க்கையெல்லாம் நான் பார்க்க கூடாது. என்னுடைய ஒரு அழகான ஒரு வழிகாட்டியாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை மட்டுமே நான் பார்த்து வாழ வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு இளைய சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை நாம் கையில் எடுத்திருக்கின்றோம். ஆனால் மார்க்க விஷயமாக இருந்தாலும் ஜீரோவாக இருக்கின்றார்கள். சமுதாய சிந்தனை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதிலேயும் இன்றைக்கு ஜீரோவாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த முஸ்லிம் சமூகம் எப்படிப்பட்ட இன்னல்களை எல்லாம் சந்திக்கின்றது. இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஏதோ ஒரு தீவிரவாத ஒரு அங்கமாக, ஒரு பயங்கரவாதிகளாக இன்றைக்கு ஏதோ ஒரு கூட்டம் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் மாற்றி இருக்கின்றது. இந்த சமூகத்தின் மேல் வீசப்பட்டிருக்கக்கூடிய இந்த அசுத்தங்களை எல்லாம் நான் நீக்க பாடுபட வேண்டும். ஏராளமான சமுதாய பணிகள் மூலமாக கடந்த உரையில் கூட நிறைய சமுதாய பணிகளை பட்டியல் போட்டார். இந்த ஜமாத்தின் சார்பாக செய்யப்படக்கூடிய பணிகள், இது மாதிரியான பணிகளிலே நான் என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்க வேண்டுமா இல்லையா? இந்த பணிகள் மூலமாக காலம் காலமாக சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த பழியை நான் துடைக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் நல்ல ஒரு அழகான ஒரு மார்க்கம் என்பதை இந்த சமூகத்திற்கு என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் பாடம் எடுக்க வேண்டும் என்ற சமுதாய சிந்தனை இருக்க வேண்டுமா இல்லையா? மார்க்க சிந்தனை ஒரு பக்கம் இருக்க வேண்டும், சமுதாய சிந்தனை ஒரு பக்கம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் மேல் முழுமையான ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். உலகத்தில் வாழ்கின்ற அந்த காலம் முழுவதும் இறைவனை முழுமையாக அஞ்சியவனாக, இறையச்சமுடைய ஒரு இளைஞனாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இளைஞர்களுடைய நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஒரு படம் பிடித்து காட்டுகின்றானா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இறையச்சமிக்க ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு இளைஞனாக, ஒரு இளம்பெண்ணாக என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை நாம் கையில் எடுத்திருக்கின்றோம். நாம் வாழக்கூடிய எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக தீமைகளுக்கு எதிராக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கைகளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தூக்கி பிடித்து எல்லா மக்களிடத்திலும் போய் பிரச்சாரம் செய்து நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தை எல்லா விதமான சமூக தீமைகளில் இருந்து மீட்டெடுத்து அந்த மனைவியினுடைய வெற்றியை அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மட்டும்தான். திருமறை குர்ஆனும் அவனுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் இருக்க வேண்டும். எல்லா மக்களுக்கும் பாடம் எடுக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி சமூகமாக நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அனில் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.